உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடுகிறார். நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இன்று வாரணாசியில் மோடி ரோட் ஷோ சென்றார். முக்கிய சாலைகள் வழியாக 6 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோ நடந்தது. வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 2014, 2019 தேர்தலில் வென்ற மோடி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். மோடியின் வருகையை முன்னிட்டு வாரணாசி தொகுதி ஆட்டம் பாட்டம் என விழாக்கோலம் பூண்டுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான பாட்னா சாஹிப் குருத்வாராவில் தலையில் டர்பன் அணிந்தபடி பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்ததும் அங்கிருந்த பக்தர்களுக்கு உணவு பரிமாறினார். சமையல் அறைக்கு சென்று சப்பாத்தி தயார் செய்தார். மோடியின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்தனர். அண்ணாமலைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள கிரிமினல் வழக்கு குறித்து எந்த தகவலும் தெரியாது என கவர்னர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. வழக்கு தொடர்பாக எந்த அனுமதி உத்தரவும் பிறப்பிக்கவில்லை எனவும் கூறியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயக்குமார் இறந்து 4 மணி நேரத்திற்கு பின் உடல் எரிக்கப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் பற்றி தென்மண்டல ஐஜி கண்ணன் விளக்கம் அளித்தார். ஜெயக்குமார் மரணத்தில் பல கேள்விகளுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியுள்ளது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தான் வந்துள்ளது. முழு அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் கொலையா தற்கொலையா என்ற முடிவுக்கு இன்னும் வரவில்லை. சந்தேக மரணம் என்றே இதுவரை பதிவு செய்துள்ளோம். தேவைப்பட்டால் சபாநாயகர் அப்பாவுவையும் விசாரிப்போம் என்றார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடலுடன் சேர்த்து சுமார் 2 அடி நீளம் 1 அடி அகலம் உள்ள கடப்பாக்கல் கட்டப்பட்டிருந்தது. எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட ஜெயக்குமாரின் கால்களில் கம்பி கட்டப்பட்டிருந்தது. ராமஜெயம் விவகாரத்தில் கொலை என முடிவு செய்தோம். ஆனால் ஜெயக்குமார் விவகாரத்தில் அப்படி எளிதாக முடிவுக்கு வர முடியவில்லை என தென்மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்தார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பரிந்துரையின் பேரில் அவருக்கான எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் ரயிலில் பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது நயினார் நாகேந்திரனுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் விசாரிக்க கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு அனுமதி வழங்கியுள்ளார். சைபர் கிரைம் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனுவில் உத்தரவிட்டுள்ளது. 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. ஆந்திராவில் சட்டசபை தேர்தலுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடந்தது. ஏராளமான மக்கள் அதிகாலை முதலே வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். மாவோயிஸ்டுகள் தாக்கம் அதிகமுள்ள ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டம் ரம்பசோடவரம் தொகுதியில் தேர்தல் ஓட்டுப்பதிவு 4 மணியுடன் முடிந்தது. ராமவரம் மண்டலம் குர்தேடு மற்றும் படகோட்டா வாக்குச்சாவடி மையங்களில் இருந்த மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேடுகள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமசோடவரம் கொண்டு செல்லப்பட்டன. ஆந்திரா பாக்ராபேட்டை வாக்குச்சாவடியில் முதல்வர் ஜெகன்மோகன் மனைவி பாரதியுடன் வந்து ஓட்டளித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன், 5 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளை செய்த நன்மையை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எங்கள் ஆட்சியில் நீங்கள் பலனடைந்ததாக உணர்ந்தால் எங்கள் அரசாங்கத்திற்கு வாக்களியுங்கள் என செய்தியாளர்களிடம் பேசினார். மங்களகிரியில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மொத்த தேர்ச்சி விகிதம் 87.98% ஆகும். மாணவிகள் 91.52%, மாணவர்கள் 85.12%, மாற்று பாலினத்தவர் 50% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். தேர்வில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அடுத்த முறை சிறப்பாக தேர்வெழுதி வெற்றி பெறவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாரதத்தின் வருங்கால சிற்பிகளான மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஆண்டவன் அருளட்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. 8.16 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். கடந்த மார்ச் 4 முதல் 25ஆம் தேதி வரை நடந்தது. நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினருமான செல்வராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 67. நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த அவர் நள்ளிரவு 1 மணி அளவில் இறந்தார்.
நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜ் மறைவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களுக்கு ரயில்வே திட்டங்கள் வேண்டியும் அப்பகுதி வேளாண் பெருங்குடி மக்களின் உரிமைகளுக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் செல்வராஜ் என புகழாரம் சூட்டியுள்ளார் ஸ்டாலின். கேரளாவில் 4 நாட்கள் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் பல மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் முன்னெச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதன்படி இடுக்கி, பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் பதவி நீக்கம் செய்ய முடியாது என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிறையில் இருந்தபோது என் மனைவியை சந்திக்க விடாமல் தடுத்தனர். சிறையில் எனது அறையில் மட்டும் 2 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. 13 அதிகாரிகள் கண்காணித்தனர். சிறைக்குள் என்னை அவமானப்படுத்தியும் மருந்தை நிறுத்தியும் அழிக்க நினைத்ததாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசின் கரம் என்றும் உங்களுடன் உள்ளது என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா வீடியோ பதிவிட்டுள்ளார். கடுமையான பணவீக்கத்திற்கு மத்தியில் நமது பெண்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். பெண்களின் கடின உழைப்புக்கும் தவத்துக்கும் நீதி கிடைக்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதே எனது முதல் வேலையாக இருக்கும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் உறுதியளித்தார். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சியாக, மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக உள்ளது. போதையில் மூழ்கியுள்ள ஆட்சியாக, சாராய ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் திமுக ஆட்சி செயலாட்சி என முதல்வர் பதிவு செய்திருப்பது நகைப்புக்கு உரியதாக உள்ளது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். வைரஸ் காய்ச்சல் கேரளாவில் பரவி வருவதை அடுத்து எல்லையோர கிராமங்களில் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடமாடும் மருத்துவ மையங்கள் வாயிலாக காய்ச்சல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. வெளிமாநிலங்களிலிருந்து கோவை வந்து காய்ச்சலுக்காக சிகிச்சை பெறும் நோயாளிகளின் தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும் என அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாட்டால் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் பல இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 செல்சியஸ் கூடுதலாக பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் வேம்புலியம்மன் கோயில் சிக்னல் அருகே உள்ள ஒரு வழி பாதையில் இருந்த பேரிகார்டை நகர்த்திவிட்டு பின்னணி பாடகர் வேல்முருகன் காரில் செல்ல முயன்றார். இதனைத் தடுத்த மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவன உதவி மேலாளர் வடிவேலுவை வேல்முருகன் தாக்கினார். இதுகுறித்த புகாரின் பேரில் வேல்முருகனை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அந்த கட்சியில் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்பது முடிவாக உள்ளது. 74 வயதான மோடிக்கு கட்சி ஓய்வு தராவிட்டாலும் மக்கள் அவருக்கு ஓய்வு தர உள்ளதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தெருவுக்கு தெரு கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடக்கிறது. போலீசாருக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு நினைத்தால் ஒரு வாரத்தில் இதனை கட்டுப்படுத்தலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறப்பில் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவுக்காக கட்டப்பட்ட ரிப்பன் திமுக கட்சி கொடி போன்று கருப்பு சிவப்பு நிறத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதனை எம்எல்ஏ வெட்டி திறந்து வைத்தது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சமூக நீதி குறித்து விடாமல் பேசி வருவது பாமக தான். சமூக நீதி விவகாரத்தில் செய்த தவறுகளை திமுக திருத்த வேண்டும். காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 4ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என்று தான் நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இளம் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் தவறாத வாக்குகளை செலுத்துவார்கள் என்றும் நம்புகிறேன். வாருங்கள், அனைவரும் நமது கடமையை செய்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக பிளவுபடும், அது செங்கோட்டையின் தலைமையிலா அல்லது வேலுமணி தலைமையிலா என தெரியவரும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், நான் செல்வது நேர்வழி, தொண்டர்கள் செல்லும் பாதையில் நான் தூணாக நிற்பேன் என்றார். மும்பை மற்றும் தனேவில் புழுதி புயலுடன் பலத்த மழை பெய்தது. மோசமான வானிலை காரணமாக மும்பை விமான நிலைய ஓடுபாதையும் மூடப்பட்டது. மக்கள் வெளியில் செல்லும் போது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் போட்டியிடுகிறார். இன்று அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். ஆந்திர மாநிலம் நரசராவ்பேட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வேட்பாளர் கோபிரெட்டி ஸ்ரீனிவாஸ் வீட்டை தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்க முயன்றனர். கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். இதையடுத்து களத்தில் இறங்கிய போலீசார் போராட்டக்காரர்கள் மீது ரப்பர் தோட்டாக்களை வீசினர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாபராபாத் மற்றும் ராவலகோடி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டங்கள் மிகவும் தீவிரமாக உள்ளன. பாகிஸ்தான் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் நடந்துள்ளன. தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் உள்ள திருமலைராய பெருமாள் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வருகின்ற 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் தேரோட்ட விழாவுக்கான கொடியேற்றம் இன்று கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கருணாசாமி கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 9ஆம் தேதி அருந்ததி வசிஷ்டர் திருக்கல்யாணத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை நடைபெற்று இன்று கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையை அடுத்த மணக்குடி ஊராட்சி கருவியல்நாதன் பேட்டையில் அமைந்துள்ள பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் கோயிலில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நந்தம் கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் வைகாசி மாத திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற 21ஆம் தேதி நடக்கிறது. கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. பஞ்சமூர்த்திகள் சிறப்பலங்காரத்தில் கொடிமரத்தின் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஏற்றப்பட்டது. திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், சியாம சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரின் ஜெயந்தி விழாவில் இன்று பஞ்சரத்ன கீர்த்தனை நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி ஏராளமான மாநிலங்களிலிருந்து இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கர் கருமாரியம்மன் கூட்டுசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெற்று வந்த 13 நாள் திருவிழாவின் நிறைவு நாளில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஷோழிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். புதுச்சேரி உழவர் கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தி அக்னிச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு நேற்றிரவு நடைபெற்றது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பர்மா தமிழர்கள் வாழும் எண்ணூர் பர்மா நகரில் உள்ள பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்தனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் ஆதிசங்கரர் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் காலை முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆதிசங்கரர் தங்க ரதத்தில் எழுந்தருளி ராஜவீதிகளில் வலம் வந்தார். உரிய சான்றிதழ்கள் இல்லாமல் தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு மாடுகள் கொண்டு செல்வதை கண்டறிந்தால் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக விலங்குகள் நல வாரியம் தரப்பில் எவரும் ஆஜராகாவிட்டால் வாரிய செயலாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்க நேரிடும் என கோர்ட் எச்சரித்தது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் கொட்டியது. அருவியில் தண்ணீர் விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். பெண் போலீசாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்தனர். அவரை பேட்டியெடுத்த ரெட்பிக்ஸ் யூடியூப் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். சென்னை அழைத்து வரப்பட்ட ஃபெலிக்ஸ் இன்று திருச்சிக்கு ரயில் மூலம் அழைத்து வரப்பட்டார். திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் விசாரிக்கின்றனர். விழுப்புரம் மேல்மலையனூர் பழைய மரக்காணம் கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் விழா மே 18ஆம் தேதி நடைபெறுகிறது. மே 18ஆம் தேதி நடைபெறும் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த கோர்ட் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்தது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இன்று மதியம் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1.5 மணி நேரம் பெய்த மழையால் பல்லடம் சாலை, உடுமலை சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குடியிருப்பு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்தது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதல்வர் உள்பட 33 எம்எல்ஏக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் வைத்து ஒவ்வொருவருக்கும் 20 கிலோ எடையுள்ள தலா 2 பலாப்பழங்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் கண்டப்பன்குறிச்சி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நவீனா என்ற மாணவி பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் டிவி புத்தூரைச் சேர்ந்த முத்து என்பவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த கையோடு நவீனா கல்லூரிக்கு சென்று செமஸ்டர் தேர்வை எழுதினார். தேர்வு முடியும் வரை காத்திருந்த மணமகன் முத்து தேர்வு எழுதிவிட்டு வந்த நவீனாவை வீட்டிற்கு அழைத்து சென்றார். குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெய்வானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. தெய்வானை யானைக்கு கோவில் அருகே உள்ள சரவண பொய்கையில் ஷவர் பாத்துடன் கூடிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டரிப்பதால் நீச்சல் குளத்தில் தெய்வானை யானை உற்சாக குளியல் போட்டது. பாகன்களுடன் ஓடி விளையாடியது. இதனை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 3 வயதான ஆண்குட்டி யானை தடிக்கல் கிராமத்தில் சுற்றித் திரிந்தது. வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து வனப்பகுதிக்குள் அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டை மற்றும் அந்தேவனப்பள்ளி ஆகிய இடங்களில் நேற்று பலத்த மழை பெய்தது. ஒரே நாளில் பெய்த கனமழைக்கு குந்துக்கோட்டை ஏரி நிரம்பியது. ஏரியிலிருந்து வெளியேறிய மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் 3 கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரகு என்பவர் 6 ஏக்கரில் பயிரிட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. தர்மபுரி மாவட்டம் மாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன். மனைவி பிரியா, 2 குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் வசிக்கிறார். இவரது வீட்டின் அருகே பிரபு என்பவர் கிளி, புறா என 2000க்கும் மேற்பட்ட பறவைகளை வளர்த்து வருகிறார். இந்த பறவை பண்ணையால் குடும்பத்தில் 6 பேரும் சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வருகிறோம். இடமாற்றம் செய்ய கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பயனில்லை என பிரியா கண் கலங்கினார்.
திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்தது. அடியக்கமங்கலம், விளமல், சேந்தமங்கலம், புலிவளம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் காட்டுக்கோட்டை ஊராட்சி 7வது வார்டு பகுதியில் சாலையோரம் இருந்த புளிய மரம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. அங்கு 1 லட்சம் ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்ட டிஸ்னி வேர்ல்ட் மலை ரயில் என்ஜின் ஆகியவை காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலாப் பயணிகள் ரசித்துச் செல்கின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் 54,619 பேர் கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எண்ணூர் காமராஜ் நகரைச் சேர்ந்த முகமது நபீல் என்ற மாணவன் +2 முடித்த நிலையில் கல்லூரியில் சேருவதற்காக விண்ணப்பம் வாங்க ஆவடி செல்வதற்காக ரயிலில் வந்தான். அப்போது ரயிலில் இருந்து தவறி விழுந்து மாணவன் சம்பவ இடத்திலேயே பலியானான். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது. பச்சை, மஞ்சள் பெயிண்ட், மீன்பிடி உரிமம், டீசல் புத்தகம், காப்பீடு ஆவணம் மற்றும் தேசிய கொடி ஆகியவை பொருத்தி இருக்க வேண்டும். சரியான ஆவணங்கள் இல்லாத விசைப்படகுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் வழங்குதல் இன்று தொடங்கியது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் விண்ணப்பம் பெற்று சென்றனர். ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து 570 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. வெளியேற்றப்படும் நீரில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழா கடந்த 12ஆம் தேதி துவங்கியது. 17ஆம் தேதி பூத்தட்டு ஊர்வலம் நடக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடந்தது. இதில் விழா கமிட்டியார் மற்றும் போலீசார் பங்கேற்றனர். பூத்தட்டு ஊர்வலத்தின் போது பெண்களிடம் செல்மிஷத்தில் ஈடுபடுவோர் மீது தடியடி நடத்துவோம் என போலீசார் எச்சரித்தனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 3 ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் போராடி வருகின்றனர். சிபிசிஎல் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்திய நிலத்தில் நடப்பட்டிருந்த எல்லை கற்களை நேற்று முன்தினம் பிடுங்கி எறிந்தனர். இது தொடர்பாக 120 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் கைக்குழந்தைகள் உள்ள 9 பெண்களும் அடக்கம். இதையடுத்து போராட்டக் குழுவினர் போலீசாருடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட்டனர். கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை 2 மடங்காக உயர்ந்ததால் மக்கள் வருத்தமடைந்தனர். கோடை வெயிலால் காய்கறிகளின் வரத்து குறைந்து உள்ளதாகவும், வழக்கமாக சந்தைக்கு 700 முதல் 800 காய்கறி வண்டிகள் வந்து செல்லும் நிலையில் 300 வண்டிகளே வந்து செல்வதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் காட்டு யானை பாகுபலி வலசை செல்லும் பாதை மின்வேலிகள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு அதன் வலசை பாதை அடைக்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக காட்டு யானை பாகுபலி மாற்று வழி தெரியாமல் சாலையோரத்திலும் விவசாய நிலங்களுக்குள்ளும் புகுந்து வருகிறது. கோவை வஞ்சிப்பாளையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் வந்தே பாரத் உட்பட 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கோவை மற்றும் திருப்பூருக்கு கல்லூரி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். கனமழையால் பெரியகுளம் அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. மண் சரிவுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் சீர் செய்தனர். சீர்காழியிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 20 பேர் கொடைக்கானல் சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு வேனில் திரும்பினர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே முன்னாள் சென்ற லாரியின் மீது மோதியது. விபத்தில் வேனில் பயணித்தவர்கள் அனைவரும் காயமடைந்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று மாலை முதலே லேசான குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. இன்று காலை குளிர்ந்த காற்றுடன் மிதமான சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நசரேத் மின்வாரிய அலுவலகத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணியாற்றியவர் அந்தோணிராஜன், வயது 45. இவர் மதுபோதையில் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இதையடுத்து அவரை உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனர். 4ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவுக்காக நடிகர்கள் பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, ஜூனியர் NTR ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தங்களது வாக்கினை செலுத்தினார்கள். தயவு செய்து வாக்களிக்கவும். வாக்களிப்பது நாட்டின் அனைத்து குடிமக்களின் பொறுப்பு. நம் வாழ்க்கையின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மிக முக்கியமான நாள் இன்று என நடிகர் அல்லு அர்ஜுன் கூறினார். சாலை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் விதமாக பறக்கும் டாக்ஸி தயாரிப்பில் சென்னை IIT ஈடுபட்டுள்ளது. சென்னை IITயின் இந்த முயற்சிக்கு மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா பாராட்டு தெரிவித்துள்ளார்.
இந்தியா முழுதும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் வளர்ப்பு மையங்கள் காரணமாக புதுமை படைப்பாளிகள் இல்லாத நாடு இந்தியா என யாராலும் கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் சொத்துக்காக அண்ணனை உருட்டுக்கட்டையால் அடித்து மண்டையை உடைத்த தங்கை உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ECRல் பிறந்து 6 மாதமே ஆன ஆண் குழந்தையை பேப்பர் பையில் சுற்றி சாலை ஓரத்தில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை வீசிச் சென்றவர்கள் குறித்து நீலாங்கரை போலீசார் விசாரிக்கின்றனர். தர்மபுரி மாவட்டம் எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னுதுரை. இவரது வீட்டுக்கு அருகே கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த இளைஞரை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த அந்த நபர் கொடுவாளால் பொன்னுதுரையை வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பின்னர் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன், வயது 28. டாக்டரான இவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தும்மலப்பட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும் நர்ஸ் சரண்யா என்பவரை சீனிவாசன் சாதி பெயரை சொல்லி திட்டி மானபங்கப்படுத்தினார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் சீனிவாசனை கைது செய்தனர். கும்பகோணம் அருகே நெய்க்குன்னம் பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணன், வயது 30. ஜெயங்கொண்டம் திமுக MLA கண்ணனின் சகோதரி மகனான இவர் திமுகவிலும் இளைஞரணி செயலாளராக இருந்தார். வயலில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த கலைவாணனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மருதக்கோளத்தை சேர்ந்தவர் சங்கரசுப்பு, வயது 35. இவர் சொத்து பிரச்சினை தொடர்பாக 3 அடைப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். போலீசார் தண்ணீரை ஊற்றி அவரை மீட்டனர். உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சப் இன்ஸ்பெக்டர் அப்துல் ஹமீதுக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டது. சார்ஜாவில் இருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பயணி ஒருவர் கட்டிங் இயந்திரத்தில் மறைத்து வைத்து கடத்தி வந்து ரூபாய் 92 லட்சம் மதிப்புள்ள 1 கிலோ 299 கிராம் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவரப்பாளையம் வெங்கடேஸ்வரா நகரில் வீட்டில் தனியாக இருந்த மோகன் என்பவர் உடலில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மோப்பனாய் உதவியுடன் கொலையாளி யார் எனவும் கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் 3 அடுக்கு மாடி கொண்ட பிரபல துணிக்கடையில் அதிகாலை நடந்த தீ விபத்தில் தரைத்தளத்திலிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உட்பட பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. அவினாசி மற்றும் திருப்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் மளிகைப் பொருட்கள் வாங்கினார். மளிகைப் பொருட்கள் மற்றும் பணத்தை ஒரு பையில் போட்டு பைக்கில் தொங்கவிட்டுவிட்டு மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றார். அங்கிருந்த மர்ம நபர் ஒருவர் அந்த பையை திருடிக் கொண்டு தனது பைக்கில் தப்பிச் சென்றார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அத்திப்பாக்கம் பகுதியில் வேலூரில் இருந்து பெரம்பலூர் நோக்கி சென்ற சொகுசு கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 6 பள்ளி மாணவர்கள் படுகாயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் அன்னச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அங்கப்பன். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 33 பவுன் நகை ரூபாய் 70,000 திருடி சென்றனர். அருகில் உள்ள சரவணன் என்பவரது வீட்டில் 4.67 லட்சம் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பழைய நகரில் உள்ள முகல்புரா அஸ்லா ஃபங்க்ஷன் ஹால் அருகே சாலையில் சென்ற புல்லட் பைக் திடீரென தீப்பிடித்தது. சற்று நேரத்தில் புல்லட்டின் பெட்ரோல் டேங்க் வெடித்து சிதறியது. இந்த தீ விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பவானி நகர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்துகின்றனர். கேரளாவின் கொச்சி விமான நிலையத்தில் சுமார் 1.5 கோடி மதிப்பிலான 2.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து வந்த பயணி ஒருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் அவர் தனது ஜீன்ஸ் பேண்டிற்குள் பிரத்யேகமாக பாக்கெட் அமைத்து அதை பயன்படுத்தி தங்கத்தை கடத்த முயன்றது தெரியவந்தது. இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீமின் வாழ்க்கையை தழுவி ஹிந்தியில் மைதான் படம் வெளியாகியுள்ளது. அஜய் தேவ்கன், பிரியாமணி நடித்தனர். இப்படம் ரசிகர்களை கவராததால் தோல்வியடைந்துள்ளது. இது பற்றி தயாரிப்பாளர் போனி கபூர் கூறுகையில், நாங்கள் தேர்வு செய்த கதை சிறப்பானது. அஜய் தேவ்கன் சிறப்பாக நடித்தார். ஆனால் ரசிகர்கள் என்ன மாதிரியான படத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கணிக்க தவறிவிட்டோம். இப்போதெல்லாம் RRR, ஜவான், பதான் போன்ற படங்களையே ரசிகர்கள் விரும்புகிறார்கள் என்றார். புஷ்பா படம் மூலம் இந்தியா முழுக்க பிரபலமானவர் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன்.
சில தினங்களுக்கு முன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் அவரது நண்பர் ரவிச்சந்திர கிஷோர் ரெட்டிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். இன்று ஆந்திர சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல், தெலங்கானா லோக்சபா தேர்தல் நடைபெற்றது. ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் அல்லு அர்ஜுன் ஓட்டளித்தார். அவர் கூறுகையில், நான் எந்த கட்சியையும் சாராதவன் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவன் நான் என்றார். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்டும் பணி நீண்ட காலமாக நடந்து வருகிறது. நிதி பிரச்சினை, வழக்கு போன்ற பிரச்சினைகளால் இடையில் நின்று போயிருந்த பணிகள் தற்போது மீண்டும் தீவிரமாகியுள்ளது. கமல், உதயநிதி, விஜய் ஆகியோர் தலா 1 கோடி நிதி வழங்கினர். சிவகார்த்திகேயன் 50 லட்சம் நிதி வழங்கினார். இப்போது நடிகர் தனுஷ் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். அயோத்தி படத்தில் பிரபலமான நடிகை பிரீத்தி அஸ்ரானி தற்போது விஜயகுமார் ஜோடியாக எலெக்ஷன் படத்தில் நடித்துள்ளார். தமிழ் இயக்கியுள்ள இந்த படம் உள்ளாட்சி தேர்தலை மையமாக வைத்து தயாராகியுள்ளது. மே 17 ரிலீஸ் ஆகிறது. பிரீத்தி கூறுகையில், நான் எப்போது சென்னைக்கு வந்தாலும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் உணர்கிறேன். அயோத்தி போன்று இந்த படத்திலும் அழுத்தமான பெண் வேடத்தில் நடித்துள்ளேன் என்றார். சின்னத்திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் தி கங்கனா சூரியவன்ஷி. தெலுங்கில் அதிகம் நடிப்பவர். 2019 தனுசு ராசி நேயர்களே என்ற தமிழ் படத்தில் நடித்தார். தற்போது சிவம் பஜே என்ற படம் மூலம் மீண்டும் தமிழுக்கு வருகிறார். அஸ்வின் பாபு, அர்பாஸ் கான் உள்ளிட்டோர் நடிக்க அப்சர் இயக்குகிறார். லவ் ஆக்ஷன் படமாக தமிழ் தெலுங்கில் தயாராகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருக்கும் ஜி.வி. பிரகாஷ் நடிகராகவும் வலம் வருகிறார். பாடகி சைந்தவியை காதலித்து 2013 மணந்தார். இவர்களுக்கு அன்வி என்ற மகள் உள்ளார். 10 ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக சென்ற இவர்களது வாழ்க்கையில் இப்போது புயல் வீசுகிறது. இருவரது பெற்றோர் வழியாக ஏற்பட்ட பிரச்சனையால் 6 மாதங்களாக பிரிந்து வாழ்கின்றனர். விரைவில் விவாகரத்து செய்ய முடிவு செய்துள்ளார்களாம். விக்ரம் படத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக சில புதிய படங்களில் நடித்து வருகிறார் கமல். நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த ஆண்டில் அவர் நடித்து 3 படங்கள் வெளியாகின்றன. முதலில் தெலுங்கில் நடித்துள்ள கல்கி 2898 ஏடி படம் ஜூன் 27 வெளியாகிறது. அடுத்து ஷங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் 2 மூன்றாவதாக மணிரத்னம் இயக்கி வரும் தக் லைஃப் படம் வெளிவர உள்ளது.